கைஸ் நான் நேற்று ஒரு ரீல்ஸ் ஒன்று இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாரு, ரேசிங் மூவிஸ் வந்து கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 தரமான ரேசிங் மூவிஸை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இம்பார்ட்டண்டாக நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா படமே நான் சொல்ல போகிற எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் கிடையாது, ஒரு சில இங்கிலீஷில் தான் இருக்கும். அதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரேசிங் மூவிஸ்னால் ஒரு விஷுவல்ஸ் இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கிலீஷில் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லை நீங்கள் தமிழ் டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் ஃபில்டர் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தான் தமிழ் டப் வச்சிருக்கேன். அது என்னன்றதை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி இங்கிலீஷில் தான் இருக்குது. நீங்கள் ஆனால் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் கிளாஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றத சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் பார்க்க படம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி டிரைவர் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டீனேஜ் பையன் தான். ஆனால் அவரோட டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்றத சொல்லுவேன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வேலை ஒன்று கிடைக்குது. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராபரி பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அந்த ராபரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவரை கொண்டு போய் சேஃபாக இடத்துல கொண்டு போய் விடுறது தான் நம்ம ஹீரோட வேலை. ஸோ அவரை வச்சிருக்கான முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ்லாம் வந்து சேஸ் பண்ணாலோ இல்லை என்ன மாதிரியான பிரச்சனை வந்தாலுமே அவரோட டிரைவிங் ஸ்கில்லை வச்சு அவர் அந்த இடத்துலேருந்து ஈஸியாக வந்து தப்பிச்சு போயிடுவார். ஸோ அந்த டிரைவிங் ஸ்கில் அந்த விஷயத்துக்காகவே நீங்கள் வந்து படத்தை வந்து பார்க்கணுன்ற சொல்வேன். முக்கியமாக ஒரு அந்த டிரைவிங் ஸ்கில்ஸுமே தாண்டி அந்த கேமரா ஆங்கிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வச்சிருப்பாங்கன்ற சொல்லுவேன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைமில் இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ரேஸ் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரேசிங் லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ட்ராக் உங்களுக்காகவே இந்த படம் வந்து எடுத்துக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ட்ராக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா படமே வந்து மூவ் ஆகும். ஸோ படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க அண்ணனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவார். ஸோ நம்ம ஹீரோயினோட அண்ணனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்கில் இருக்கான்னு சொன்னால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட். ஸோ ரேசிங்கை வந்து விட்டுட்டாரு. இப்போ திரும்ப அந்த அண்ணன் தங்கச்சி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேயே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் தாண்டி ஸ்டோரி வைஸுமே சரி விஷுவல்ஸ் வைஸுமே சரி செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த கடைசியாக வந்து அவங்க 2 பேருமே வந்து எப்படி ஜெயிக்கிறாங்க, எப்படி ரேஸ் பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெறுமனே அந்த ரேசிங் மட்டுமே வைக்காமல் கொஞ்சம் நல்லா எமோஷனலாக வந்து இன்டெப்த்தாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. படம் நல்லபடியாகவே இருக்குது. படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைமில் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆன டெத் ரேஸ் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஜேசன் ஸ்டாட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவரோட ஒய்ஃபை வந்து மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலில் கொண்டு போய் வச்சிருவாங்க. அதாவது ரொம்ப பெரிய பெரிய கிரிமினல்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆள் கடலுக்கு நடுவில் ஒரு ஜெயில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஜெயிலில் கொண்டு போய் நம்ம ஹீரோவை போட்டுருவாங்க. ஸோ அந்த ஜெயிலோட கண்ட்ரோல் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லி கிட்ட தான் இருக்கும். நம்ம வில்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளேயே வந்து ரேசிங் வந்து நடத்துறவங்க. அந்த டைமில் அந்த வில்லி வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த ஜெயிலே வந்து பிராங்கஸ்டைன் அப்படின்ற ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ரேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள். ஸோ அவனை நீ ரேஸ் ஓடி ஜெயிச்சிட்டா அப்படின்னா இந்த ஜெயிலை விட்டு நான் வெளியே அமைச்சிடுறேன் அப்படின்ற ஒரு ஆஃபரை நம்ம ஹீரோ கிட்ட வில்லி வந்து சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த ரேஸுக்கு எப்படி தயாராகிறாரு, கடைசியாக என்னதான் ஆச்சு, நம்ம ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் மட்டுமே காமிச்சிருக்க மாட்டாங்க, பயங்கரமாக ஆக்ஷன் பேக்காக வந்து இருக்குன்ற சொல்வேன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைமில் ZEE5ல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது. இது ஏனே வந்து தெரியல. இந்த மாதிரியான டாப் கிளாஸான படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தமிழ்ல பண்ணாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குன்ற சொல்வேன். ஸோ எனிவே இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக படத்தில் 2 ரேசஸ் வந்து இருப்பாங்க. அந்த 2 ரேசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ரேசஸ், ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேசஸ் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த ரேசஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வரும். லாடா அண்ட் ஹண்ட்னு சொல்லி ஒரு ரேசஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ஓட்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமேன்றது சொல்வேன். ஒரு உண்மையான பியூரான ஒரு சினிமேட்டிக் லெவலில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரஷ் படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்வேன். ஏன்னா தான் நம்ம லாடாக்கும் ஹண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்தாலுமே அந்த ரைவல்ரியான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்ற சொல்வேன். இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைமில் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபோர்ட் vs ஃபெராரி அப்படின்ற ஒரு படங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் F1 லெவலுக்கு ஒரு படம் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்னா
நான் வந்து இன்ஸ்டா ரீல் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஒரு ஹை-எண்ட் பிசிலாம் வச்சிருந்தீங்க, டிவிலாம் வச்சிருந்தீங்க, அதில் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படத்தை போட்டு பாருங்கன்னு சொல்வேன். ஏன்னா அதில் காமிச்சிருக்க அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்டன்னிங்காக கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெராரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்னாவே ஃபெராரி தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை தோக்கடிக்கிறதுக்காக ஃபோர்ட் அப்படின்ற ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த காரை வந்து டிசைன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ கடைசியாக டிசைன் பண்ணி ஓட்டி ஜெயிக்கிறாங்களா என்னெல்லாம் வந்து ஆகுது அப்படின்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த ட்ராக்கு நடுவில் இருந்தீங்க அப்படின்னா அந்த சைடில் நடக்கிற அந்த சவுண்டாக இருக்கட்டும், அந்த வைப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங்காக பண்ணியிருப்பாங்கன்ற சொல்வேன். சைட் பை சைடு அந்த ரோல் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியன் பேலே தான் வந்து பண்ணியிருப்பாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் போகும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 200% வர்த்துனே வந்து சொல்வேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம டாப் 5 ரேசிங் மூவிஸ். என்னடா நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாப்புலரான படம். இந்த வீடியோட ரீச் பொறுத்தா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்ட் 2 அப்லோட் பண்ணுவேன். பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட தரமான படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்க சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கொடுங்க. அண்ட் லிஸ்ட்டில் சொல்லியிருக்க படம் எல்லாமே இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்கு. நீங்க ரீச் பொறுத்தா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்ல போடலாமா வேணாமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியா வந்து கிடைக்காது. என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, தமிழ் டப்ல வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி மூவியை வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க. உங்க ரீச் வந்து கொடுங்க. கண்டிப்பாக நான் வந்து பார்ட் 2 அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி தரமான படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.